தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா பயமறியா பிரம்மை இந்த படத்தோட இப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்றை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட கதாநாயகன் வந்து ஜெயிலில் இருக்காருங்க. பல குற்றங்கள் செஞ்சு அதாவது பல கொலைகள் செஞ்ச ஒருத்தராக இருக்கார். ஸோ இவர் ஜெயிலில் சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரை ஒருத்தர் வந்து இன்டர்வியூ மாதிரி பண்ணுறாருங்க. ஸோ இவர் வந்து ஒரு நாவல் ரைட்டர். இவருக்கு எதனால் இவரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாருன்னா, ஸோ இவருடைய கதையெல்லாம் கேட்டு இவர் வந்து அந்த கதையை புத்தகமாக வெளியிடுறாரு. ஸோ இதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும் போது நம்ம கதாநாயகனோட ஓன் ஸ்டோரி என்ன, ஸோ அவர் எதனால் இத்தனை கொலைகள் பண்ணார், அதுக்கான காரணம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து ஒரு கலைக்காக கொலை பண்ணுற ஒரு ஆள்னே சொல்லாங்க. அதாவது அவர் பண்ணுற கொலை எல்லாமே ஒரு கலையாக பார்க்குற ஒருத்தர். ஸோ அவருடைய அந்த கலை திறமைக்காக சில கொலைகள் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் போக 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 அவருடைய வாழ்க்கையில் அந்த கலையை அழிஞ்சு ஸோ ஒரு கொலை பண்ணுற ஒருத்தராக தான் இருக்க மாதிரி அவர் வந்து ரியாக்ட் ஆகுறாரு. ஸோ தான் ஃபேமிலிக்காக அந்த கலையே வந்து மறந்துடுறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ குடும்பமா இல்லை கொலை பண்ணுறதா, இல்லை குடும்பமா, அவர் வந்து அந்த ரெண்டில் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது ஸோ அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது, அதான் நம்ம வாழ்க்கையோட முடிவுக்கு வரும்போது தான் அந்த வாழ்க்கையோட அருமை என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை காட்டும் போது அவர் வந்து வாழ்க்கையை ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வெளியே வரும்போது அதை படிக்கிற அந்த நாவல் ரீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த கதாபாத்திரத்தில் அவங்கள தானே அப்படின்னு நினைக்கும் போது அந்த சில விஷயங்கள்லாம் காட்டுறது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கா இல்லை மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கான்னு தான் தெரில. ஏன்னா சில இடங்களில் வந்து நமக்கே புரியல, ஏன்டா இவங்க டக்குன்னு வராங்க, ஏன்டா திடீர்னு போகிறாங்க. ஸோ அவருடைய கேரக்டரில் வேற ஒருத்தவங்க வரும்போது ஸோ அதை நம்மளால சரியாக ரியலைஸ் பண்ண முடியல. ஒருத்தர் ஃப்ளோ வந்தால் பரவாயில்ல. சில சமயம் குருமூர்த்தி சோமசுந்தரம் அவர்கள் வராரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாய் பிரியங்கா வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹரிஷ் உத்தமன் வராரு. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ளே வந்து போகிறதுனால நமக்கு சரியாக கதைகள் புரியாத மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க. இந்த படத்தை வெளிநேரை பற்றி சொல்லணும்னா அதுதாங்க, ஜேடி அவர்கள் பல கொலைகள் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ அவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய கதையை கேட்கறதுக்கு நாவல் ரைட்டர் வர்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு ஃபேமஸான நாவல் ரைட்டருங்க. ஸோ இவருடைய கதையை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே இவர் வந்து நிறைய கதைகள் எழுதுறாரு. அப்போதாங்க நம்ம ஜேடியை பார்க்குறாரு. ஜேடி கிட்ட வந்து பேசி அவருடைய கதைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. ஸோ நம்ம ஜேடி வந்து சும்மாலாம் கொலை பண்ணுற ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஒரு கலைநயத்துக்காக கொலை பண்ணுற ஒரு ஆள்னே சொல்லலாம். ஸோ அவர் கொலை பண்ணும்போது சில ஆர்ட் வந்து வரைஞ்சி வச்சுட்டு வருவார். ஸோ அந்த ஆர்ட் படி தான் இவருடைய அந்த கொலைகள் நடக்கும். ஸோ கொலையிலேயே கலையை காட்டுற ஒரு ஆள் அப்படின்னா ஜேடி தான். ஸோ இவர் எதுக்காக இந்த கொலைகள் பண்ணுறாரு, ஸோ அவருக்கும் இதுக்கும் என்ன ஒரு ரீசன், ஸோ இவர் இந்த கொலைகள் பண்ணதுக்கான காரணம் என்ன, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாவல் ரைட்டரே சும்மா செம்ம ஆர்வத்தோடு இருக்காருங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் தெரிய வருது. ஸோ அவருக்கு இவரை இன்வால்வ் பண்ணதுக்கு என்ன காரணம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறித்து சும்மா வளன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே பேசிட்டு தாங்க இருந்தாங்க. டேய் பேசுறதை தாண்டி ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அன்றைக்கி நைட்டு கனவுல அந்த படம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாவல் ரீடர்ஸ்லாம் வந்து அவங்க கதை படிக்கும் போது அந்த கதையோட கதாபாத்திரமாக தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து மைண்டுக்குள்ளேயே வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தை வந்து கொண்டு போன ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஓரளவுக்கு சில விஷயங்கள் புரியல. ஸோ அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இது ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமான்றது டவுட்டு தாங்க. ஏன்னா இது எனக்கே ஒரு மாதிரி மண்டை குழப்பமாக இருக்குது. கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது புரியாத புதிராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்தா தெளிவாக புரிஞ்சக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவல் ரீடர்ஸ். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புத்தகம் படிக்கும்போது அந்த கதைக்குள்ளே அவங்க எப்படி போவாங்கன்றதை அவங்கள அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த படம் பார்க்கும்போது ஸோ எப்படி தான் இந்த கதை மூவ் ஆகுதுன்றதை அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸால் ஒரு சீக்கிரத்தில் வந்து ஒரு குழப்பமாக தாங்க இருக்கும். ஸோ எனக்கே அப்படி தான் போச்சு இந்த படம். இதில் ஜேடியாக இருக்கட்டும், அப்புறம் குரு சோமசுந்தரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹரிஷ் உத்தமன் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாய் பிரியங்கா அவர்களாகட்டும், ஸோ இந்த மாதிரியான நிறைய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில கதாபாத்திரங்கள் வந்து நாவல் ரீடர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க படிக்கிற கதாபாத்திரத்துக்குள்ளே அவங்களே வர மாதிரியான விஷயங்களை காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சில இடங்களில் ஜேடி அவர்களோட ஆக்டிங் வைஸ் நல்லாவே இருக்குது. ஜெயிலோட கதை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷுவலாக அந்த கொலைகள் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம குரு சோமசுந்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ அந்த விஷயங்கள் காட்டும் போது அவரோட ரியாக்ஷன் நல்லா இருந்து. ஸோ அதேமாதிரி வந்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட்குள்ளே நம்ம ஹரிஷ் உத்தமன் அவர்கள் இருந்திருந்தால் அவரோட ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அவருடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்றத நல்லாவே காட்டியிருக்காரு.
இதில் நம்ம சாய் பிரியங்கா அவர்களும் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஜேடி இடத்துல இருந்ததா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கண்குள்ளா காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட சீன்ஸுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்க நடித்தவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. கதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லாவே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. சில இடங்களில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, ஒரு சில இடங்களில் வந்து சரியாகவே புரியல. ஸோ அது புரியுற மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ராகுல் கபாலி. ஸோ இந்த படத்தோட கதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா கிளியராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. எதனால் பார்த்தீங்கன்னா ஜாக் அவர்கள் ஃபஸ்ட்டு எதனால் கொலை பண்ணுறாருன்றத சரியாகவே காட்டல. ஸோ அவர் வந்து கோவத்தில் கொலை பண்ணுறாரா இல்லை எமோஷனலில் கொலை பண்ணுறாரான்ற விஷயத்த நல்லா காட்டியிருக்கலாம். ஸோ அவர் கொலை பண்ண சீனே கூட காட்டல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வளர்ந்து ஜெடியாக மாறும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஸோ அவர் இந்த வாழ்க்கை எப்படி கண்டினியூ பண்ணுறாருன்ற அந்த கண்டினியூட்டி வந்து சரியா இடங்களில் காட்டல அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் கதை சரியாகவே புரிய வரல. ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்து கொடுத்தேன்னா இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு வந்து. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது எந்த மாதிரி இருக்க போது, ஸோ அவங்க பார்க்க வருவாங்களான்றதே டவுட்டாக தாங்க இருக்குது. ஸோ உங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸே நீங்கள் தான்ன்றது புரியுது. ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ எனக்கே குழப்பமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தெளிவாக புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் புரிஞ்சிருக்குன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட எடிட்டிங், மியூசிக், டிஓபி ஒர்க் இது எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சொல்லப்போனால் இந்த படம் நாவல் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.